எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள், இங்கே நான் கண்டேன் பொன் வண்ணங்கள். என் வாழ்க்கை வானில் நிலாவே நிலாவே, எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள். ஹாய் கள்ளிக்காட்டுக்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக என்னோட மாடியில் வெண்டைச்செடி இருக்குது அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 3 அடி ஹைட்டுக்கு நல்ல கிளைகளோட செழிப்பாக இருக்க இந்த வெண்டைக்காய் செடி மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் வெண்டைக்காய் செடியை செழிப்பாக கிளைகளோடு வளர்க்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றின ஒரு 10 டிப்ஸை ரொம்ப சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன். நம்ம கள்ளிக்காட்டு குயில் சேனல் வீடியோக்களுக்கு நிறைய நியூ வியூவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நியூஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்கக்கூடிய நியூ வியூவர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கள்ளிக்காட்டு குயில் சேனல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோக்கள் பிடிச்சிருந்தா சஜஸ்ட் பண்ணுங்கள். வாங்க வெண்டைக்காய் செடி வளர்க்குறது தெரிஞ்சுக்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டை செடி வளர்ப்பில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான டிப்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வெண்டை செடியை பற்றின சுவாரஸ்யமான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம விதை நட்டு 35லேருந்து 40 நாளில் பூக்கள் வர ஆரம்பிக்கும். நல்ல அழகான வெளிர் மஞ்சள் பூக்கள், செம்பருத்தி பூ மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். பூ பூத்து 5 நாளில் காய்கள் வர ஆரம்பிக்கும். 2 மாதத்துக்கு தொடர்ந்து காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு செடி பார்த்தீங்க அப்படின்னா சராசரியாக 30 காய்கள் வரைக்கும் காய்க்கும். இந்த ஆரோக்கியமான வெண்டை செடியுடைய பாட்னிக்கல் நேம் அபல் மஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். மால்வேசி குடும்பத்தை சேர்ந்த இந்த செடி ஹைபிஸ்கஸ், அதாவது செம்பருத்தி போல பூக்கக்கூடிய செடி. இந்த செடியை எப்படி நம்ம எளிமையாக நம்ம வீட்டு தோட்டத்தில் செழிப்பாக வளர்க்குறது அப்படிங்கிற டிப்ஸை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, இதமான சூரிய ஒளி வெண்டை செடிக்கு வந்து தேவை. பாருங்க எவ்வளவு கிளைகளோட, எல்லா கிளைகள்லையும் வந்து அந்த வெண்டைக்காய்களை நான் பறிக்கிறத இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்துட்டு நல்ல சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய இடத்துல உங்கள் வெண்டைக்காய் செடியோட க்ரோ பேக் வந்து இருக்கணும். அப்போ தான் நல்ல ஆரோக்கியமாக வளரும். 2வது மண்கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மண்ணுலையுமே இந்த வெண்டை செடி வளரும். அந்த தொப்பி இருக்கு இல்லைங்களா, வெண்டை பிஞ்சோட தொப்பி வந்து அந்த வெண்டைக்காய் நல்லா பெருசாக வர்ற வரைக்கும் இருக்கணும். எவ்வளோ பூக்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள், கிட்டத்தட்ட 4க்கு மேற்பட்ட பூக்கள் இருக்குது. வெண்டைக்காய் எந்த மண்ணாக இருந்தாலும் வளரும், ஆனால் மண்கலவை நல்லா இறுக்கமாக இல்லாமல் பொல பொலன்னு இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, வெண்டை செடியை பொறுத்த வரைக்கும் நிலத்துலையும் நல்லா வளரும், மண் தொட்டியில் வச்சாலுமே வந்து செடி நல்லா வளரும். அடுத்த முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஆடிப்பட்டம் தைப்பட்டம் 2 பட்டத்துலையுமே நீங்கள் வெண்டை செடியை வந்துட்டு சூப்பராக வளர்க்கலாம். சம்மரில் மட்டும் வந்து வெண்டை செடியை வளர்க்குறப்ப கொஞ்சம் வந்து அதனுடைய வளர்ச்சி வந்து குறைவாக இருக்க மாதிரி, காய்கள் கொடுக்கறது குறைவாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெண்டை செடியை நாத்தாவும் வாங்கி நடலாம், வெளியிலேருந்து நாற்றுகள் வாங்கி நடலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட விதைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் விதைகளை நீங்கள் நேரடியாக நட்டுடலாம். நீங்கள் வந்து அந்த வெண்டை செடியை விதைகள் நாற்று போட்டு அதை பிடுங்கி நடணும் அவசியம் கிடையாது. க்ரோ பேக்கில் நீங்கள் டைரெக்டாக நடணும். ஆனால் நடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் விதை நேர்த்தி பண்ணணும். அப்படி விதை நேர்த்தி பண்ணுறதுனால செடிகளுடைய முளைப்பு திறன் மட்டும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவும் வளரும். நீங்கள் வந்து அரிசி கழனி பயிரூக்கி அல்லது ஏதேனும் பயிரூக்கியில் விதைகளை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைங்க. அப்படி எந்த பயிரூக்குமே இல்லைனாலும் அட்லீஸ்ட் தண்ணியில் நைட்டு ஃபுல்லாக விதைகளை ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு அதை வந்து விதைச்சி விட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமான வெண்டை செடி நமக்கு கிடைக்கும். வெண்டை செடிக்கு நீங்கள் தண்ணி தெளிக்கும் பொழுது இலைகள் மேலே தெளிக்காதீங்க, மண்ணுக்கு தண்ணி தெளிச்சிங்கன்னா போதும். மண் வந்து ஈரப்பதம் இருக்கிறதா இருக்கணுமே தவிர சொத சொதன்னு தண்ணி தேங்குற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் மண்ணோட ஈரப்பதத்தை சரியாக வச்சுக்கிறதுக்காக நம்ம மூடாக்கு போட்டு விடணும். காய்ந்த இலைகள் வச்சு மூடாக்கு போடலாம், அல்லது இயற்கை முறையில் கீரைகள் போட்டு நம்ம மூடாக்கு போடலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெண்டை செடியில் வந்துட்டு கீரைகளை போட்டு விட்டு, வெந்தயக்கீரை அந்த மாதிரி கீரைகளை போட்டு விட்டு அதுவே ஒரு இயற்கை மூடாக்கு மாதிரி இருக்கும். வெந்தயக்கீரை வளர்ப்பது எப்படி, கட்டுக்கட்டாய் வெந்தயக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா வெண்டை செடிக்கு கீழே தான் நான் வந்து வெந்தயக்கீரைகளை வந்து போட்டு விட்டுருப்பேன். ஸோ மண்ணோட ஈரப்பதமும் சரியாக இருக்கும், வெண்டை செடியும் நல்லா வளரும், கீரைகளும் நமக்கு வந்து கிடைக்கும்.
அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், உரமிடுறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. உரமிடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அப்போ தான் வெண்டை செடி வந்து நல்லா பெருசாக, அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து பிஞ்சு வெண்டைக்காய். எப்போ அப்படின்னா மண்ணுக்கு ஆரோக்கியமான உரம் கொடுக்குறப்ப இந்த மாதிரி நமக்கு பெரிய காய்கள் நமக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு மாதத்துக்கு 2 தடவை வந்து இயற்கை உரம், என்ன உரம் உங்ககிட்ட இருக்கோ, மண்புழு உரமா, மக்கிய மாட்டு சாண உரமா, இல்லை கம்போஸ்டோ, என்ன உரம் இருக்கோ அந்த உரத்தை வந்து கொடுங்க. ஸோ மாதத்துக்கு 2 தடவை நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி ஒரு 10 டேஸ்க்கு ஒருக்க இயற்கை பயிரூக்கிகள் ஏதாவது கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வெண்டை செடி ரொம்ப ஆரோக்கியமாக செழிப்பாக பல கிளைகளோட இந்த அளவுக்கு காய்களை கொடுக்குமோ அந்த அளவுக்கு காய்களை கொடுக்கும். மறக்காமல் ஒரு கத்தரிக்கோல் வச்சு கட் பண்ணி காய்களை எடுங்க. அப்படியே வெடுக்குன்னு பிடுங்காதீங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு நிறைய பூக்கள் வரும், அந்த செடியும் காயம் படாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் வீட்டு வெண்டைக்காய்களையும் வளர்த்துட்டு எப்படி உங்களுக்கு பயன் கிடச்சிது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கள்ளிக்காட்டு கோயிலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.